ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த ஜூலை மாதத்தினுடைய முதல் நாள் காலை வேளையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலும் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை கொஞ்சம் தியானிக்க வாஞ்சிக்கிறேன். ஆவியானவர் உதவி செய்வாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யோவான் 14:27. John chapter 14 verse 27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. எனக்கு அருமையானவர்களே, இந்த ஜூலை மாதத்திலே ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை, வாக்குத்தத்தம், ஒரு திறவுகோல் வசனம். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஜூலை மாதத்திலே நமக்கு அவர் கொடுக்கிற வார்த்தை, வாக்குத்தத்தம் இதுதான். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்பதாக. ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்திலே என்ன தர வேண்டும் என்பதை அவர்தான் தீர்மானிக்கிறார். ஆண்டவர் இந்த இடத்திலே வசனத்தை கவனிக்கும் போது, ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு இந்த பூமியினுடைய ஊழியத்தை முடித்து விட்டு அவர் தம்முடைய பிதாவின் சமூகத்துக்கு அவர் போகிறதுக்கு முன்னே தம்முடைய ஜனங்களை பார்த்து, இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டு கடந்து போனார். இன்னைக்கு உலகத்திலே சமாதானம் இல்லாமல் தவிக்கிற ஏராளமான ஜனங்கள் உண்டு. பார்வைக்கு பகட்டாக இருக்கலாம், பார்வைக்கு சந்தோஷமா இருக்கிறது போல தெரியலாம், பார்வைக்கு அல்லது நம்முடைய அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், பேச்சுக்கள், அவர்களுடைய முக ஸ்பாவங்கள், பாவனைகள், இவைகள் எல்லாம் மிக சமாதானத்தோடு இருக்கிறது போல தெரியலாம். ஆனால் சமாதானம் இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். அப்படி சொல்லிட்டு உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, ஆண்டவர் ஒரு விசேஷமான ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அதைத்தான் இந்த இடத்துல நாம் வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆவியானவர் உதவி செய்வாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33 வசனத்தை 33ஆம் வசனத்தை கவனிப்பீர்களேயானால், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை இந்த ஜூலை மாதத்திலே அவர் கொடுக்க விரும்புகிறார். ஆனா அந்த கொடுக்கிற தேவ சமாதானம் இந்த உலகத்திலே எப்படி இருக்கும் என்பதையும் ஆண்டவர் அடையாளம் காட்டுகிறார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, போராட்டம் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலே ஒருவேளை நீங்கள் கடந்த 6 மாத காலம் சமாதானத்தை இழந்து அல்லது சமாதானத்தினுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு கிட்டி சேராதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழந்து போன ஒரு நிலையிலே நீங்கள் இருந்திருப்பீர்களே, ஆனால் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருகிறது, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். அருமையானவர்களே, உலகத்திலே இருக்கிற எந்த சமாதானத்திலும் தேவ சமாதானம் நமக்கு இன்றி அமையாதது. தேவ சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது. இந்த உலகத்துல நீங்க சொத்துக்களை இழக்கலாம், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் மிக நெருக்கமானவர்களை கூட நீங்கள் இழந்து போகலாம். இந்த உலகத்தில் உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், அதை கூட நீங்கள் இழந்து போகலாம். ஆனால் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற
அவருடைய சமாதானத்தை எந்த நிலையிலும் நாம் அதை இழக்காதபடிக்கு காத்து கொள்ள இந்த நாளிலே தேவ ஆவியானவர் நாம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. அருமையானவர்களே, அற்பமான காரியத்தை ஆசை காட்டி தேவ சமாதானத்தை இழக்க செய்கிறவன் பிசாசு. அவனுடைய திட்டங்கள் எல்லாம் உங்களை சமாதானமாய் வைத்திருக்க அவன் விரும்பவே மாட்டான். வேதம் சொல்லுகிறது, யோபுவையும் யோபுவுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் வேலி அடைத்திருந்த போதும் அவன் உலகத்தை சுற்றி வருகிறவனாய், அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறவனாய், எவனை விழுங்கலாமோ என்று கெட்சிக்கிற சிங்கம் போல அவன் கெட்சிக்கிற ஒரு விசாசானவனாய் யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்படியானால் பரிசுத்தமும் உத்தமமும் சன்மார்க்கமும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய ஊட்ஸ் தேசத்தானாகிய யோபுவுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்றால் நம்முடைய நிலைமையை சற்று நீங்கள் நிதானித்து பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பிசாசானவன் நம்முடைய சமாதானத்தை நிலைகுலைய செய்ய பார்க்கிறான். நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சமாதானத்தை பறித்து கொண்டு போக பார்க்கிறான். ஆதாமும் ஏவாளும் தோட்டத்துக்குள்ளே ஆண்டவரோடு கூட மிக சமாதானமாய் அவர்களோடு உறவாடி கொண்டிருந்தார். அவர்களுடைய உள்ளத்திலே எந்த தேவைகளுக்கான எண்ணமும் இல்லை, எந்த ஆடம்பரத்துக்கான எண்ணங்களும் இல்லை. இந்த உலகத்திலே கவலை என்கிற ஒரு காரியமே அவருடைய இருதயத்திலே இல்லை. காரணம், அந்த தோட்டம் முழுவதும் தேவ சமாதானத்தால் நிறைந்திருந்தது. அவருடைய உள்ளம் முழுவதும் தேவ சமாதானத்தால் நிறைந்திருந்தது. அருமையானவர்களே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னான் பிசாசு, சமாதானம் போச்சு, நிம்மதி போச்சு, மனிதனுக்கு கவலை வந்துவிட்டது, துக்கம் வந்துவிட்டது, வேர்வை சிந்தும்படியான சூழ்நிலை வந்துவிட்டது, ஆகாரத்துக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது, வஸ்திரத்துக்காக பாடுபட வேண்டிய நிலை வந்துவிட்டது. அன்பானவர்களே, தேவ சமாதானத்தை எந்த நிலையிலும் நாம் இழக்காதபடிக்கு தேவன் இந்த நாட்களிலே நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. இதனுடைய ஆழத்தை நாம் கவனிக்க தேவன் உதவி செய்யட்டும். அவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். அருமையானவர்களே, யாரோ ஒருத்தருடைய சமாதானம் அல்ல, அவருடைய சமாதானத்தையே நமக்கு தருகிறார். ஆண்டவர் ஏன் அவருடைய சமாதானத்தை தருகிறார்? பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, த கிங் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் பிரபு. இந்த உலகத்திலே நம்முடைய ஆண்டவர் ஏன் அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, அவர் சமாதானத்துக்கு பிரபுவாயிருக்கிறார். அல்லேலூயா. உங்க குடும்பத்தின் சமாதானத்துக்கு அவர்தான் பிரபு, உங்கள் இருதயத்தின் சமாதானத்துக்கு அவர்தான் பிரபு, நம்முடைய திருச்சபையின் சமாதானத்துக்கு அவர்தான் பிரபு. நம்முடைய ஆண்டவர் அவர் கிங் ஆஃப் பீஸ். எனக்கு அருமையானவர்களே, நீங்க உங்களுடைய உள்ளத்துல ஆண்டவரை ராஜாவா உட்கார வச்சீங்கன்னா அவர் பிரபுவாய் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். உங்களுடைய குடும்பத்தின் ஒரு தலைவரா இல்ல, உங்க குடும்பத்துக்கு அவர் ராஜாவாக நீங்க வச்சு பாருங்க, அவர் உங்களுக்கு சமாதானத்தை அள்ளி கொடுப்பார். நம்முடைய திருச்சபையினுடைய ராஜா அவர்தான். The king of the church, the king of peace, the king of everything. அவர்தான் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிற தேவன். அதனாலதான் அவரால் சொல்ல முடிஞ்சிச்சு, அவர் சமாதான பிரபு. அருமையானவர்களே, அப்ப ஆண்டவர் இந்த ஜூலை மாதத்திலே எப்படிப்பட்ட சமாதானத்தை நமக்கு தர விரும்புகிறார்? ஒரு 3 முக்கியமான காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆவியானவர் உதவி செய்வாராக. முதலாவது காரியம், யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 20வது அதிகாரம் 19வது வசனத்தை கவனிப்பீர்களானால்,
வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கும் பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அருமையானவர்களே, அல்லேலூயா. முதலாவது, பூட்டப்பட்ட வீட்டிற்குள் சமாதானம். அருமையானவர்களே, சிலருடைய வீடு பூட்டப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய மனநிலையில நீங்க பாருங்க, ஏன்னா சமாதானம் அங்க இல்லை, பயம் அங்கு நிறைந்திருக்கிறது, கடனுக்காக பூட்டப்பட்டிருக்கிறது, நெருக்கடியால் வேலையிலே பூட்டப்பட்டிருக்கிறது, சுதந்திரம் இல்லை, விடுதலை இல்லை, மன ரம்மியம் இல்லை, சமாதானத்தின் நிலை அங்கு சரியில்லை. பூட்டப்பட்ட வீட்டிற்குள்ளே ஒரு துக்ககரமான குடும்பம் அமர்ந்திருக்கிறது. பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே ஒரு பயம் நிறைந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். பூட்டப்பட்ட வீட்டிற்குள்ளே அச்சத்தோடு இருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்கள் எல்லாரும் பயந்து போய், யூதர்களுக்கு பயந்து நம்மையும் கொலை செய்து விடுவார்களோ, நம்மையும் பிடித்து விடுவார்களோ, நம்மையும் அவரோடு கூட சிலுவையில் அறைந்து விடுவார்களோ, நாம் என்ன செய்ய போகிறோம், அடுத்தது நாம் தானா, ஒவ்வொருவராய் இயேசுவுக்கு பிறகு ஒவ்வொருவராய் நம்மை பிடித்து சிறைச்சேதம் பண்ண போகிறார்களோ என்கிற பயத்திலே யாருக்கு தெரியாம பூட்டப்பட்ட வீட்டிற்குள்ளே அடங்கி கிடக்கிறார்கள். அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. இந்த 6 மாத காலம் அளவும் ஒருவேளை நீங்கள் ஒரு பூட்டப்பட்ட நிலையிலே, பூட்டப்பட்ட சூழ்நிலையிலே, பூட்டப்பட்ட வீட்டிற்குள்ளே அடங்கி கிடந்த அல்லது அடைக்கப்பட்டு கிடந்த, தாங்களாகவே தங்களை அடைத்துக் கொண்டிருக்க, வெளியில போக முடியல, வெளியில பிரவேசிக்க முடியல, சுதந்திரமான சூழல் இல்லை, ஆரோக்கியமான நிலை இல்லை, சமாதானமா இல்லை, மன நிம்மதி போச்சு, ஆறுதல் போச்சு, சமாதான சீர்குலைவு நடந்து விட்டது. இப்பொழுது எப்படி நாம் அதை மேற்கொள்ள போகிறோம் தெரியல. இந்த சமாதானத்தை சமாளிக்க முடியாத ஒரு நிலையிலே அங்கலாய்த்து வீட்டை பூட்டி கொண்டு, எனக்கு அருமையானவர்களே, யாருக்கு தெரியாம ரகசியமாய் உள்ளே பதுங்கி கிடந்தவர்களுக்கு ஆண்ட வேதம் சொல்லுகிறது, பூட்டப்பட்ட வீட்டிற்குள்ளே, அந்த அறைக்குள்ளே இயேசு பிரவேசித்து உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை என்னை பார்த்து இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான், உங்களுக்கு சமாதானம். இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை. பூட்டப்பட்ட சூழ்நிலையில் இருந்த அந்த விசேஷர்களை பார்த்து ஆண்டவரோடு இருந்தவர்கள் தான், ஆண்டவருடைய அற்புதங்களை கண்ணார கண்டவர்கள், விசுவாசம் உடையவர்கள், தங்களுடைய வேலைகள் எல்லாம் விட்டு ஆண்டவர் பின்பதாக வந்தவர்கள், தங்களுடைய ஐஸ்வர்யத்தை பார்க்காமல், வீடு வாசல்களை பார்க்காமல், எல்லாவற்றையும் விட்டு விட்டு இயேசுவுக்காக வந்தவர்கள் தான். ஆனால் இன்றைக்கு ஒரு பயந்த நிலை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்திலே நீங்கள் ஒருவேளை பயந்த நிலையில் இருக்கலாம், பூட்டப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். எதுவுமே விடுதலை அல்ல பாஸ்டர், சமாதானமாகவே இல்லை, மன நிம்மதியாகவே இல்லை, ஆறுதலாகவே இல்லை, மன உளைச்சலாகவே இருக்கிறது, பயம் என்னை ஆட்கொண்டிருக்கிறது, எப்பொழுது என்ன நடக்கும் என்பது தெரியவில்லை, என்னால் எதையும் கிரகிக்க முடியவில்லை, என்னால் நிதானித்து செயல்பட முடியவில்லை, சமாதானத்துக்கு ஏதுவான குடும்ப சூழல் இல்லை என்கிற சொல்லுகிற ஒரு வேளை நபராயிருப்பீர்களே ஆனால், இந்த ஜூலை மாதத்திலே கர்த்தர் உங்களுக்காகத்தான் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். பூட்டப்பட்ட நிலையிலே சமாதான குறைவுபட்டிருக்கிற உங்கள் வீட்டிற்குள்ளாக எனக்கு அருமையான நிம்மதியை இழந்து, ஆறுதலை இழந்து, பயம் நிறைந்தவர்களாய் என்ன செய்ய போகிறோம் என்று அங்கலாய்த்து தவித்துக் கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. மனிதர்கள் பிரவேசிக்க முடியாத பூட்டப்பட்ட இடத்துக்குள்ளே எந்த ஒரு மனிதனும் அனுமதி இல்லாமல் உள்ளே வர முடியாது என்கிற நிலையிலே ரகசியமாய் பதுங்கி கிடந்தவர்களுடைய வீட்டிற்குள்ளே இயேசு பிரவேசிக்க முடியுமானால், இந்த காலை வேளையிலே, இந்த ஜூலை மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை நேரத்திலே உங்கள் உள்ளத்திலே, உங்கள் இல்லத்திலே, உங்கள் மனதிலே, உங்கள் வாழ்க்கையிலே பயம் நிறைந்த சூழலுக்குள்ளே இயேசு
இயேசு பிரவேசித்து அந்த பயத்தை எல்லாம் அகற்றி போட்டு நீக்கி போட்டு உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 26வது வசனத்தை பாருங்க. 20வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இது என்ன, முதல்ல ஆண்டவர் பூட்டப்பட்டிருந்த வீட்டுக்குள்ள வந்தாரு, சீஷர்களை பார்த்து சமாதானம்னாரு. இப்ப 8 நாளைக்கு பிறகு வந்திருக்கிறாரு. இப்ப ஏன் வீட்டை பூட்டிட்டு இருக்கிறாங்க? அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. இப்ப ஒரே ஒருத்தருக்காக ஆண்டவர் வர்றார். எப்படி? யாருக்கு தெரியுங்களா? பர்டிகுலரா அந்த இடத்துல ஒரு நபரை பேர் சொல்லியிருக்கு பாருங்க, தோமா. பர்டிகுலரா அந்த 26வது வசனத்துல தோமாவை மென்ஷன் பண்ணிருக்கு. ஏன் தெரியுமா? தோமாவுக்கு பயங்கர சந்தேகம். ஆண்டவர் தானா? அவர்தான் உயிர் தெளிந்ததா? அவர்தான் வந்திருக்கிறாரா? அவர்தான் வந்து அன்னைக்கு சமாதானத்தை சொன்னாரா? எனக்கு குழப்பமா இருக்குங்க பாஸ்டர், எனக்கு குழப்பமா இருக்குது. இயேசுதானா இல்ல வேற யாராவது ஒருத்தரா? நான் அவருடைய கையில அந்த காயம் இருக்கல்லவா, அந்த காயத்துல நான் என் விரல விட்டு பார்த்து ஆட்டி கவனிச்சா மட்டும்தான் நான் நம்புவேன். ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான். அருமையானவர்களே, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஒரே ஒருத்தனுக்காக 8 நாளைக்கு பின்பு மறுபடியும் பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறார். அல்லேலூயா. அவர் சமாதானத்தை கூறுகிறார். ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம், 7-6 இந்த கடந்த 6 மாதங்களாலும் ஒண்ணுமே நடக்கல பார்த்து, இந்த 7வது மாதத்துல நடந்துற போது இல்லைங்க. நீங்க அப்படி சந்தேகப்படுறீங்களா? உங்களுக்காகவே கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். உங்க டவுட்டை கிளியர் பண்ணுங்க. ஆண்டவர் தோமா ஒருத்தருக்காகவே 8 நாளைக்கு பின்பு கூடியிருந்த அந்த இடத்துக்குள்ளே, பூட்டப்பட்ட அறைக்குள்ளே அவர் பிரவேசித்து சமாதானத்தை தோமாவுக்கு மட்டும் அவர் அளித்திருப்பாரானால், இந்த காலை வேளையிலே உங்களுக்காக, உங்கள் ஒரு நபருக்காக என் ஆண்டவர் இறங்கி வந்து பூட்டப்பட்ட அறைக்குள்ளே சமாதானத்தை கட்டளையிட அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் வந்துட்டா போதுங்க, கதவுகள் தானாய் திறக்கும். அவர் உள்ள வந்துட்டா போதும், உங்களுடைய பயம் எல்லாம் அகன்று போகும். அவர் உள்ள வந்துட்டா போதும், உங்களுடைய சமாதான குறைவுகள் மாறும். இந்த காலை வேளையிலே என்னுடைய ஜெபம் இதுவாகத்தான் இருக்கிறது. நம்முடைய ஜெபம் இதுவாக இருக்கட்டும். ஆண்டவரே, பூட்டப்பட்ட என் வாழ்க்கைக்குள்ளே நீ பிரவேசித்து அந்த பூட்டுகளை உடைத்து நொறுக்கி திறந்த ஒரு வாசலை எனக்கு உண்டு பண்ணுங்க அப்பா. என் பயம் நிறைந்த வாழ்க்கையிலே ஒரு சமாதானத்தை நீ கட்டளையிடும் ஆண்டவரே. பயம் நிறைந்த கிடக்கிற வாழ்க்கையிலே ஒரு மன அமைதியை ஆண்டவர் கட்டளையிடுவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் என்று சொல்லுங்க. கர்த்தர் அற்புதத்தை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவன். 2வதான காரியம், எனக்கு அருமையானவர்களே, மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 25 34 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்ப்போமானால், அங்கே பெரும்பாடுள்ள ஸ்திரீயினுடைய ஒரு சம்பவம் அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்காக 34வது வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அல்லேலூயா. அருமையானவர்களே, ஆண்டவர் 2வது நமக்கு எப்படி சமாதானத்தை கொடுக்கிறார்? முதலிலே ஆண்டவர் பூட்டப்பட்ட நிலையில் இருக்கிற எந்த வீட்டுக்கும் அவர் சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவர். பயம் நிறைந்து அல்லது அச்சம் நிறைந்து வேதனையோடு கூட துக்கத்தோடு கூட என்ன செய்ய போகிறோம் என்ற நிலையில தவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட்டார். 2வது, ஆண்டவர் ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு அவர் சமாதானத்தை கூறுகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஸ்திரியே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய்
வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அருமையான இரண்டாவது, வேதனை நீக்குகிற ஒரு சமாதானம். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிற, வேதனையை நீக்குகிற சமாதானத்தை இந்த ஜூலை மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுக்கிறார். ஆண்டவர் வேதனையை நீக்குகிறவர். ஒருவேளை நீங்கள் பொருளாதாரத்திலே வேதனை அடைந்திருக்கலாம், சரீர அளவிலே நீங்கள் வேதனை அடைந்திருக்கலாம், மனதளவிலே நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். உங்களுடைய இருதயம் காயப்பட்டு ரணமாய் அது வெளியிலே சொல்ல முடியாதபடி, பகிர்ந்து கொள்ள முடியாதபடி துக்கம் உங்களை அடைத்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உன் வேதனை நீங்கி நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்பதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவள் இந்த இடத்துல பார்க்கிறோம், அவளுடைய தீர்மானம் என்ன? அவள் ஆஸ்பத்திரியெல்லாம் பார்த்தவ, அவளுக்கு காசு பணம் எல்லாம் இருந்தப்ப அவ பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல, அவள் பார்க்காத மருத்துவர் இல்ல, அவள் போகாத ஊர் பட்டணங்கள் இல்ல. யாரு என்ன சொன்னாலும் அந்த இடத்துக்கு புறப்பட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்து ஒரு பலனும் அவள் அடையாதவள். காசு பணங்கள் எல்லாம் போச்சு, சொத்துக்கள் எல்லாம் அழிந்து போனது, தன்னுடைய வியாதி நீங்கி சுகம் அடைவதற்கு எந்த வாய்ப்புகளும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே எல்லாம் கைவிட்டு போனது. இவ்விடத்திலே மற்ற இடத்திலே ட்ரீட்மெண்ட்டுக்காக கொடுக்க எந்த வழியும் இல்லை, மருந்துகள் வாங்க வழி இல்லை. கடைசியிலே இறுதியிலே அவள் ஒரு தீர்மானம் எடுக்கிறாள். இயேசு என்று சொல்லுகிறார்களே, அவர் அற்புதத்தை செய்கிறாரே, ஆச்சரியத்தை செய்கிறாரே, எத்தனையோ வியாதியை குணமாக்குகிறாரே, இந்த வியாதியை நான் எப்படி போய் அவரிடத்திலே சொல்ல? ஒரு ஆம்பளை கிட்ட எப்படி போய் என்னுடைய பலவீனத்தை, என்னுடைய வியாதியின் கொடுமையை நான் எப்படி பகிர்ந்து கொள்ள? அவள் அச்சத்தோடு நிற்கிறாள், பயத்தோடு நிற்கிறாள், வேதனையோடு நிற்கிறாள். அப்பதான் ஒரு தீர்மானம் என்றா, ஒரு விசுவாசம் அவளுக்குள் வருகிறது. ஐயா, நான் போறேன், அவர் என்னை பார்க்கலினாலும் பரவாயில்ல, அவர் என் தலையில கைய வச்சு சுகப்படுத்தலைனாலும் பரவாயில்ல, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகில் நான் தொடுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும், எப்போ எனக்கு அது புண்ணியமா போகட்டும். அன்பானவர்களே, அவள் போகிறாள். கூட்ட நெரிசல் பயங்கரமா இருக்கு. அவள் போய் இயேசுவின் வஸ்திரத்தை தொடுகிறாள். உங்களுக்கு அப்புறம் தெரியும், அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. கூட்டத்திலே சீஷர்களை பார்த்து கேட்கிறாள், என்னை தொட்டது யார்? என்னையா கூட்டம் அலமோதிட்டு இருக்குது, அற்புத அடையாளம், கண்ணு தெரியாதவன் கண்ணு தெரிஞ்சு போறா, கால் முடியாதவன் கால் நல்லா நடந்து போறா, கட்ட கால் வச்சவெல்லாம் நல்லாயிட்டு போறா, சக்கர நாற்காலியில வந்தவெல்லாம் நல்லாயிட்டு போறா. இவ்வளவு நெரிச்ச கூட்ட நெரிசல்ல யார் என்னை தொட்டதுன்னு கேட்டா நான் என்னையா பதில் சொல்றது? இல்ல, என்னிடத்தில் இந்த வல்லமை புறப்பட்டதை நான் காண்கிறேன். அருமையானவர்களே, வெளியில சொல்ல முடியாத வியாதியிலே பாதிக்கப்பட்டாள். பகிர்ந்து கொள்ள முடியல, வெளியரங்கப்படுத்த முடியல. எவ்வளவு மன வேதனை, எவ்வளவு மன உளைச்சல். அவளுடைய 18 வருஷமாய் போராடுகிறாள். அவளுடைய முயற்சி எல்லாம் தோற்று போனது, அவளுடைய பிரயாசங்கள் எல்லாம் தோற்று போனது. ஆனால் இயேசுவை தொட வேண்டும், அந்த வஸ்திரத்தை தொட வேண்டும் என்று எப்பொழுது தீர்மானித்தாலோ அப்பொழுது தேவ சமாதானம் அவளை ஆட்கொண்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களுக்கு எனக்கு அவர் சொல்லுகிறார், ஒருவேளை வெளியில பகிர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு வேதனையும் அவமானமும் நிந்தையும் கஷ்டமும் நெருக்கமும் உங்களை போட்டு வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறதா? இயேசு உங்களுக்கு மிகுந்த சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவன். உங்களுடைய பயத்தை எல்லாம் நீக்கி போட அவர் வல்லமையுள்ள ஆண்டவர். சுகம் உண்டானது, ஆரோக்கியம் உண்டானது. ஒருவேளை நீண்ட காலம் உங்களுக்கு வேதனை இருக்கலாம், நீண்ட காலம் உங்களுக்கு அவமானமும் நிந்தையும் அடைந்து கொண்டிருக்கலாம், நீண்ட காலம் பல இழப்புகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம், நீண்ட காலம் சமாதானத்தையும் பார்க்க முடியாத ஒரு நிலையில் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. வேதனையை நீக்குகிற ஒரு சமாதானத்தை கர்த்தர் இந்த ஜூலை மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு எனக்கு அவர் தருகிறார். ஒருவேளை நீங்க பிசினஸ்ல, வியாபாரத்துல, உங்கள் தொழில, உங்களுடைய வேலையில நீங்க எதிர்பார்த்த காரியம் நீண்ட நாட்களாக இழுத்து கொண்டே இருக்கலாம்.
இந்த ஜூலை மாதத்திலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் விசுவாசித்தால் அது அப்படியே ஆகும். உங்களை அந்த சமாதானத்தை கொடுக்கிற தேவன் இந்த ஜூலை மாதத்திலே அந்த நீண்ட கால இடைவெளியிலே நீங்கள் அடைந்த வேதனையை நீக்குகிற ஒரு சமாதானத்தை இந்த மாதத்திலே உங்களுக்கு எனக்கு அவர் தர அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். விசுவாசித்தால் ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவது காரியம், எனக்கு அருமையானவர்களே, அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரத்திலே 33 36 வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால் அங்கே சிறைச்சாலையிலே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. எனக்கு அருமையானவர்களே, பவுலையும் சீலாவையும் பிடித்து அடைத்து சிறைச்சாலையில வைத்திருக்கிறார்கள், காவலிலே வைத்திருக்கிறார்கள், காவல் கிடங்கிலே கிடக்கிறார்கள், கட்டி வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே எனக்கு அருமையானவர்களை தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறார். என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த சிறைச்சாலையிலே திடீர்னு பார்த்தா ஒரு பூமி அதிர்ச்சி, திடீர்னு பார்த்தா விளக்கெல்லாம் அணைஞ்சு போச்சு, திடீர்னு பார்த்தா பவுலையும் சீலாவையும் காணா. அந்த காவல்காரன் தலைவன் இருக்கான் பாருங்க, சிறைச்சாலை தலைவன், ஐயோ தப்பிச்சுட்டாங்களா, பவுல் சீலாவும் வெளியில போயிட்டாங்க, நம்மளை கொல்ல போறாங்க, நம்ம தான் பலிகடாக போறோம், நம்மளை தூக்கி கழுத்தை வெட்டி தள்ள போறாங்க. பயந்து போய் அவங்க கொல்றதுக்கு முன்னாடி நம்மளே செத்துருவோம் அப்படின்னு கத்தி எடுத்து குத்திக்க போனா பாருங்க, இருட்டுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வருது. டேய் சும்மாரா சத்தம், நீ பாட்டு குத்திக்காத, நாங்க எங்கேயும் போகல, எங்கதான் உட்கார்ந்து இருக்கிறோம். ஐயா பூமி எதிர்ச்சியெல்லாம் வந்துச்சுங்களே, சங்கிலியெல்லாம் கலண்டு விழுந்த சத்தம் கேட்டுச்சுங்களே, கதவெல்லாம் திறக்கிற சத்தம், கதவெல்லாம் திறந்தது உண்மை, பூமி எதிர்ச்சி வந்தது உண்மை, சங்கிலி கலண்டு போனதெல்லாம் உண்மை. இப்ப நாங்க எங்கேயும் போகல, நாங்க கதவு திறந்திருக்கணும்னு டபார்னு வெளியில போற ஆள் இல்லை அப்படின்னு பவுலும் சீலாவும் சொல்றாங்க. அவனுக்கு ஆச்சரியம், என்னடாது இவ்வளவு ஒரு மனுஷன் யாரா இருந்தாலும் சிறைச்சாலைக்குள்ள கிடந்தா கதவு தானா திறந்துச்சுன்னா வெளியே போகணும் தானே நினைப்பான். இவங்க 2 பேரும் உள்ள கிடக்குறாங்களே, ஐயா நீங்க யாருங்கய்யா? அப்ப பாருங்க, வெளியில இயேசுவை பத்தி அவங்களுக்கு சொல்றாங்க, ஆண்டவரை பத்தி சொல்றாங்க. அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறான், சிறைச்சாலை தலைவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு காயங்கள் எல்லாம் கழுவி விட்டு எல்லாம் இது பண்ணி அந்த சங்கிலி போட்ட இடங்கள் எல்லாம் புண்ணெல்லாம் மருந்து போட்டு விட்டு அவங்களை நல்லா கனப்படுத்தி, ஐயா நான் ரட்சிக்கப்படுறதுக்கு என்னையா செய்யணும்? அப்பா நீ ஞானஸ்தானம் எடுத்துக்கப்பா, ஒன்னும் தடை இல்லைங்க. ராத்திரியா அவனுக்கு இங்க குடும்பத்துக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு சிறைச்சாலைக்கு வந்துட்டாங்க. அன்பான எவ்வளவு அற்புதம் பாருங்க, எப்படி ஓவர் நைட்ல ஆண்டவர் ஒரு குடும்பத்தையே ரட்சித்து ஞானதானம் கொடுத்து அவங்க ஆண்டவருக்குள்ள வந்துட்டாங்க, விசுவாசம் வந்துருச்சு. இப்ப சிறைச்சாலை விட்டு போக மாட்டேங்கிறாங்க. அருமையானவர்களே, காலையில ஒரு செய்தி வருகிறது, யாரு சிறைச்சாலையில கொண்டு வந்து அடைத்தார்களோ அவர்களே சிறைச்சாலை தலைவனை கூப்பிட்டு சொல்றாங்க, ஐயா தயவு செய்து அவங்க 2 பேர்த்தையும் பத்திரமா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுரு. பவுல் பயங்கர டென்ஷன், பவுல் கோபக்காரரு. அவங்க என்னை அடைப்பாங்க, நான் அடையணும், அவங்க போன்னு சொல்லுவாங்க, நான் போகணுமா? எல்லாரையும் வர சொல்லு, என்னை எப்படி உள்ள பத்திரம் கொண்டு சிறைச்சாலை எல்லா காவலாளிகளோட என்னை உள்ள கொண்டு வந்தியோ அதே மாதிரி வீடு வரைக்கும் காவலாளிகளோட கொண்டு வந்து விட சொல்லு. அன்பானவர்களே, அப்பதான் அந்த வார்த்தையை சொல்றான். நல்ல கவனிங்க, 36வது வசனத்தை கவனிங்களேன். சிறைச்சாலைக்காரன் பவுலுக்கு இந்த வார்த்தைகளை அறிவித்து, உங்களை விடுதலையாக்கும்படிக்கு அதிகாரிகள் கட்டளை அனுப்பினார்கள், ஆகையால் நீங்கள் இப்பொழுது புறப்பட்டு சமாதானத்தோடே போங்கள் என்றான். அல்லேலூயா. சிறைச்சாலையில கூட சமாதானத்தை கொடுக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த 7 மாத காலமும் ஒருவேளை சிறையின் அனுபவத்தை போல இருக்கலாம். வெளியில இப்ப என்ன சொல்றதுன்னே தெரியல, எப்படி இதை சமாளிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு நிம்மதி இல்லையே, சமாதானம் இல்லையே, கட்டப்பட்ட நிலைமை, கை காலெல்லாம் காயங்கள்,
சரியான ஒரு ஆரோக்கியமான நிலை, சூழ்நிலை எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. எனக்கு அருமையானவர்களே, சிறையில இருந்தது போது கூட தேவ சமாதானம் பவுலையும் சீலாவையும் ஆட்கொண்டிருந்தது. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் இப்ப சிறைச்சாலை தலைவன் மூலமா ஒரு வார்த்தையை பவுலுக்கு கொடுக்கிறாரு, நீங்கள் சமாதானத்தோடே புறப்பட்டு போங்கள். அல்லேலூயா. அருமையானவர்களே, உங்களை என்னை பார்த்து சொல்றார் ஆண்டவர், 6 மாத காலம் நீ துக்கமா இருந்தில்ல, வேதனை அடைஞ்சிருந்தில்ல, அவமானத்தின் நிந்தையும் சுமந்து கொண்டிருந்தீங்கல்ல, மிக என்ன செய்யறதுன்னு தெரியாம தவித்து கொண்டிருந்தீங்கல்ல, இப்ப இந்த 7வது மாதத்துல, இந்த பரிபூர்ணமான மாசத்துல ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, என் குமாரனே, என் குமாரத்திகளே, சகோதர சகோதரிகளே, ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் சமாதானத்தோடே புறப்பட்டு போங்க, உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் சிறையின் அனுபவத்தை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். உங்கள் சிறையிலை கர்த்தர் உடைத்திருக்கிறார். சங்கிலிகளை கலன்று விழச் செய்யவும், பூமி அதிர்ச்சியினாலே கதவுகள் திறக்கவும் செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கு எனக்கு ஒரு மிகுந்த சமாதானத்தை அருளி செய்ய அவர் வல்லமையுள்ள தேவன் ஆயிருக்கிறார். சிறையில் இருந்தபோது சமாதானம், விடுதலை வந்தபோது சமாதானம், அந்த தலைவனை ரட்சித்து அவனை ரட்சிப்புக்குள்ள நடத்தியவனுக்கு ஞானசானம் கொடுத்த அந்த குடும்பத்தோட ஒரு புது குடும்பம் அவங்க சபையில சேர்க்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த 3 காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு இந்த மாதத்துல செய்ய போகிறார். பூட்டப்பட்ட அறைக்குள்ளே ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிடுகிறவர், வேதனையை நீக்கி சமாதானத்தை அருளி செய்கிறவர். 3வது விடுதலையின் சமாதானம். சிறையில கூட ஆண்டவர் அதிலிருந்து விடுவிக்கிற, பிளாஸ்டாய் வெளியில வரக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் சமாதானத்தை தருகிற தேவன். ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுவோம். இந்த 7வது மாதத்துல கர்த்தருடைய சமூகத்துல இந்த 3 காரியங்களை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் மிகுந்த சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பார். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இதை நேசித்து மனதார ஏற்றுக்கொள்ளுங்க. இதுல ஒண்ணுல கூட சந்தேகப்படாதீங்க. மனதார இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு வாயினால் அறிக்கையிடுங்க, டெய்லி சொல்லுங்க. அந்த சமாதானம் உங்க வீடு நிறையும், உங்க குடும்பத்துல சமாதானம் நிறையும், உங்க மனசு அந்த சமாதானம் நிறைக்கும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. தகப்பனே, உம்முடைய பலிபீடத்திலே நாங்கள் வந்து உம்மை நோக்கி பார்க்க தேவன் கொடுத்த இரக்கத்துக்காக தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே, 7வது மாதத்தின் முதல் நாள் காலை வேளையில என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் மனதார ஏற்றுக்கொள்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கர்த்தர் மறுரூபப்படுத்துவீராக. உடைய பிரயாசங்கள், உழைப்புகள் எல்லாவற்றிலையும் தேவ சமாதானம் நிறைந்து வழியேற்றும் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் சகல காரியங்களையும் நீங்க பொறுப்படுத்தி நடத்துங்க. ஊழியங்களை ஆசீர்வதிங்க. எங்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய விருப்பத்தின்படி அல்ல, சகலமும் உம்முடைய விருப்பத்தின்படி, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம், தாழ்த்தி சமர்ப்பணம் பண்ணுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை